நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்கெல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு. அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? அங்க விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுவோம், வேற மலைக்கு போயிடுவோம். கல்வாரி மலையை விட்டுட்டு அடுத்த மலைக்கு போயிடுவோம். இப்ப புரியுதா உங்களுக்கு எங்க வேர் வி ஆர் கோயிங் ராங் சொல்லிட்டு? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நல்ல ப்ராஃபிட்டபிள், இங்கிலீஷ்ல ப்ராஃபிட்னே போட்டிருக்கோம், ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி வேண்டாம், வேண்டாம், எனக்கு வேண்டாம், சுயநீதி வேண்டாம். 4 பேர் உட்கார்ந்து என்னை பார்த்து நீ நல்லவன் சொன்னா நாங்க அங்க சந்தேகப்படு. எதுக்குடா அவன் நல்லவன் சொல்றான்? நல்லவன் சொல்றான்னு அதுதான் விரும்புறோம் நம்ம. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக. நீதி விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. righteousness has been created through faith. இன்னைக்கு எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? விசுவாசம் இருந்துச்சுன்னா பிரியாணி போட்டமும் 100 ரூபாவும் வேலை செய்யாது. நீ ஓடுவ, மலைக்கு மேல ஓடுவ. எங்க அவர் மலையில பிரசங்கம் பண்ண போனாரு. 5000 புருஷரும் அவங்க சம்சாரங்களும் அவங்க பிள்ளைங்களும் அத்தனை பேரும் உட்கார்ந்தாங்க. போய் பேசுங்க. அவரா பாவப்பட்டு பட்னி கிடக்குறாங்கப்பா. 3 நாள் ஃபாஸ்டிங். எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், சாப்பாடு வழியில சோர்ந்து போவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேசனைப்படுறாரு. நம்ம என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்துரு, சாப்பாடை உள்ள வச்சிரு. பிரியாணி போட்டுலாம் கொடுப்பியா? அரசியல் மீட்டிங் மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு. வந்த உடனே என்ன பண்றது? ஐயா மீட்டிங் வச்சுலாம் ஒரு பிரியாணி போட்டலாம், அப்புறம் ஒரு இது 500 ரூபாவா? 500 ரூபாய் காணிக்கையா? சரி, 500 ரூபாவா? இது பண்ணி அதில் கொஞ்சம் ஆட்டை போட்டுருது. எங்கெங்க உங்களுக்கு விடுதலை வரும்? நான் குறை சொல்றேன் நினைக்காதீங்க. நம்மளை தமிழை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். எனக்கு மேல என்னை சுத்தி கவர் யாரு இருக்கிறது? கிறிஸ்து. இன்னைக்கு இதை ஒரு சாட்சி ஒன்று கேட்டு வந்தேன். அமெரிக்கா இந்த ஃபைட்டர் பைலட் ஒன்று விழுதான்ல, அவனை கவர் பண்ணாராம் சாமி. அவன் சொல்றான், என்னை கடந்து தான் போறாங்க, இரானியன் சோல்ஜர்ஸ் போறாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல. என்ன கூட்டிட்டு போறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் ஓப்பனா சொன்னாராம், வா எந்திரிச்சு போலாம். கூட்டிட்டு போறாராம். 14 மணி நேரம் நடந்து போனானாம். Jesus Christ took me and he walked along with me. அப்புறம் ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அங்கிருந்து எடுத்து விட்டான். இவனெல்லாம் தேடி தான் ஓடுறாங்க. அவனுக்கு பிடிச்சி எல்லாம் பார்த்துக்கிறான். ஆனா இவனை பார்க்கறாங்க, ஆனா அவனுக்கு தெரியல. பேதுரு சிறைச்சாலையிலேருந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். பேதுரு தூங்கிட்டு இருந்தாரு.
தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? தூதன் தட்டி எழுப்பி, ஏய் எந்திரியா. அவருக்கு எந்திரிச்சு நடந்து போறது கூட தெரியல. தூங்கி கனவு காண்றோன்னு நினைச்சிட்டு இருக்கான். சரி, இப்ப பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து, அதாவது நான் சிலுவையில மறிக்கிறதுக்கு ஈக்குவலான வரணும்ன்ற. இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி சிந்தனைகள் நம்மளுக்கு இருக்கா? அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவோம், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான். டெய்லி போய் உட்காந்துடுறான். சாய்ந்திழைப்பாரிடுவேன். என்னன்னா அங்கே சிலுவை நிழலில் போய் உட்காந்துட்டா ஓசியில் எல்லாம் கிடைக்கும். சாய்ந்து இடைப்பாடிடுவேன். பாட்டு இப்படி தான் இருக்குதுப்பா. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த காலத்தில் நாங்கெல்லாம் கை தட்டி பாடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளைங்க. அர்த்தமே தெரியாது பாடுறது போது. ஏன்னா சின்ன வயசுல பாடுறோம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், நஷ்டம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த எண்ணம் தான் வேணும் நம்மளுக்கு. We need this kind of this thing. நீங்க பலி செலுத்த போகணும்னு சொன்னார், பாஸ்டர் சொன்னார்ல. இந்த எண்ணத்தோடு பலி செலுத்த போங்க, தன்னால கிடைக்கும் எல்லாம். என்ன கிடைக்கும்? பதில் கிடைக்கும். பிரியாணி கிடைக்கும்னு நினைக்காதீங்க. கடினமாக பேசுகிறாரே இந்த பாஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க. கடினமாலாம் பேசல, ரொம்ப உண்மையை சொல்றேன். உண்மையை உண்மையோட பொருத்தி பார்த்து காமிக்கிறேன். எது ப்ரையாரிட்டி வேணும்? I need Jesus. I need Jesus every moment of my life. Because if I have Jesus, the job He has done for me on the cross, and He saved me from everything and placed me high above all things. தான் பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டார். எங்கேயோ நல்ல கதையா இருக்குது இல்லை? அவர் நமக்காக செத்து இது உயிர் விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் மரணம் அடைந்து திருப்பியும் போய் உயிர் தெழுந்து திருப்பியும் நம்மளை கூட்டி கட்டி அடைச்சி உள்ள வச்சா பிரியாணி வேணும்னு கேட்குறது. இன்னைக்கு கிறிஸ்தவம் அதனால தான் இப்படி போயிட்டு இருக்குது. எங்க அப்பா ஒரு புக் எழுதினாரு, கிறிஸ்தவமே நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறார், பிரியாணி நோக்கி போக்கும். காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு எங்க பிரியாணி கிடைக்கும் என்று பார்த்து அந்த இடத்துக்காக போய் பிரியாணிகளை சாப்பிட்டு விட்டு வந்து சந்தோஷமாக அமர்ந்து படுத்து, அப்புறம் ராத்திரி எங்கே கிடைக்கும் பிரியாணி கிடைக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுவாங்க. கடைசியில் என்ன தெரியுமா வரும்? பிரியாணியோட சேர்த்து ஹார்ட் அட்டாக்கும் வரும். சொல்லணும்ல, உண்மையை சொல்லணும்ல. எனக்கு ஒரு நல்ல பிஷப் தெரியும், இங்கே இல்லை மலேசியாவில், ரொம்ப நல்ல மனுஷன், இறந்துட்டார். அவர் சொல்லுவார், இந்த தீபாவளின்னு சொன்னால்
அவர் என்ன பண்ணுவார், தீபாவளியே மலேசியா ஹாலிடே. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஹாலிடேன்னு சொல்லிட்டு நல்லா போட்டு பிரியாணி உழைச்சி சாப்பிடுவானுங்க. அது மலேசியாவில் வந்து ஆட்டு இறைச்சி அப்படின்னு சொல்கிறது, நம்ம ஊர் ஆட்டு மாதிரி இருக்காது. நம்ம ஊர் ஆடு பேப்பர் சாப்பிட்ற ஆடு. ஓகே, பேப்பர் சாப்பிட்டு வளர்ந்த ஆடு, அதில் கொழும்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அங்கே மலேசியாவில் வருது, ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது ஆடு, நல்ல பெருசாக இருக்கும், கட்டியாக இருக்கும். அதை சாப்பிட்டு வளைச்சி பிரியாணி சாப்பிட்டுட்டு நைட்டு ஏறிடுவானுங்க. எங்கே ஏறிடுவானுங்க,